பிரியப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். எதற்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அவர் சொல்கிற பாதையில் போகணும். அந்த பாதை ஊர் ஊராக அவரை கொண்டு போய் கடைசியில் சிலுவைக்கு கொண்டு போகிற ஒரு பாதை. அந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவரை இப்படி அப்படி திசை மாற்ற பார்க்குறாங்க. அவருடைய சொந்த சீஷர்களே என்ன நீர் பண்ணுறீன்ற மாதிரி வராங்க. அவர்கிட்ட முடியாதுன்றார். அதற்காகவே ஜெபிக்கிறார். ஏன்னா ஜெபிக்கலைன்னா வெறும் இவங்க சத்தம் தான் கேட்கும். சூப்பர், நிறைய பேர் புகழும் போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டாலே தூக்கி போட்டுருவோம் மாதிரி நம்மளை. ஒருத்தர் ஒரு தவறான ஒரு மாதிரி நம்மளை தவறாக சொல்லிட்டா கூட நம்மளை அது உடைச்சிரும் இல்லையா? சில நேரம் ஒரு ஆளுனுடைய நல்ல வார்த்தை நம்மளை தூக்கிடும். ஒரு ஆளுனுடைய கொஞ்சம் ஒரு குற்றம் சாட்டுற வார்த்தை நம்மளை மாதிரி நொறுக்கிடும் இல்லையா? மற்றவர்களுடைய வார்த்தைகள், மற்றவர்களுடைய புகழோ மற்றவர்களுடைய குற்றச்சாட்டோ ஒரு பெரிய எஃபெக்டை உண்டு பண்ணுது நம்ம மேலே. அப்போ இயேசு எப்படி புகழ்ந்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். அவர் செஞ்ச அற்புதத்துக்கு, அவர் செஞ்ச அடையாளத்துக்கு என்ன மாதிரி புகழ்ந்திருப்பாங்க அவரப்பா. அதெல்லாம் கேட்டது போதும்னே ஓடுறாங்க. ரொம்ப கேட்டுன்னு இருந்தால் திசை மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஜனங்க அவங்க வழியில் போட்டு இழுத்துருவாங்க. போய் தனியாக உட்காந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறார். நீர் என்ன விரும்புகிறீர்? இயேசுக்கு நம்பர் 1 முக்கியம் என்னன்னா ஜனங்க கிடையாது, பிதா. பிதாவை நம்பர் 1 இடத்துல வச்சாதான், கடவுளை நம்பர் 1 இடத்துல வச்சாதான் ஜனங்களுக்கே நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஜனங்களுக்கே நாம் பயனுள்ளவர்களாய் இருக்க முடியும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 39ஆம் வசனத்தில், கலிலியா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்போது இதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் எந்த விதத்துலையும் குறையில, அதிகரிச்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? ஒரே ஊரில் இருந்துடும். இவர் தான் சொன்னார், இல்லை ஒரே ஊரில் இருக்க நான் வரல, ஊராக போய் கடைசியில் சிலுவைக்கு போக தான் வந்தேன். தேவன் அவருக்கு வச்சிருக்கிற அந்த பாதையில் தொடர்ந்து போகும்படி ஜெபம் அவருக்கு உதவிட்டு. கெத்சமனி தோட்டம் ஜெபமும் அப்படிதான். ஏன் இதை சொல்கிறேன்? அவரை பார்த்து நாம் கற்றுக்கணும் இல்லையா? அவரை போல ஊழியம் செய்யணும்னா அவரை போல இருக்க வேண்டும், அவரை போல ஜெபிக்க வேண்டும், அவரை போல ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரே ஜெபம் எனக்கு அவ்வளோ முக்கியம்னு உணர்ந்து போய் ஜெபிக்கிறாருன்னா நாம் எந்த அளவுக்கு உணர வேண்டும் ஜெபம் எனக்கு முக்கியம். அவரே தேவன் கொடுத்துருக்க அந்த பாதை விட்டு போயிடக்கூடாது, திசை மாறிடக்கூடாதுன்னு அவ்வளோ கவனமாக இருக்கிறாருன்னா நாம் எவ்வளோ கவனமாய். நல்ல கவனிங்க, தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற பாதையிலேருந்து திசை மாறுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. எப்படி வேணால் நடக்கலாம்.